டிப்தீரியாக்கு என்ன பாக்டீரியம் யூஸ் பண்ணுவாங்க? Corynebacterium diphtheriae. Corynebacterium diphtheriae. Okay. So diphtheria is mainly caused by the bacterium என்னது? Corynebacterium diphtheriae. சரியா? So எப்போதுமே microorganism name எழுதும்போது வந்து general instruction microbiology படிக்கிற எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். First letter வந்து capital and the second species name should be in small. எந்த microorganism எழுதுனாலும் இத தான் ஃபாலோ பண்ணணும். The species name இல்லாட்டி இத மட்டும் caps எழுதலாம். But if there is a species name you should write only in the small letter. First letter எப்பவுமே capital. Okay? இது வந்து first one. Second one என்ன சொன்னா? Tetanus. என்ன bacteria any idea? Tetanus. Very good. Tetanus. Clostridium tetani. Clostridium tetani. So this is the bacteria responsible for causing tetanus. Okay. So இந்த diphtheria, tetanus, pertussis எல்லாமே வந்து குழந்தைகளை தாக்குற ஒரு disease. ஜன்னி வரது, whooping cough னு சொல்லுவாங்க, pertussis, cough அதெல்லாமே வந்து இந்த disease தான். சரியா? நெக்ஸ்ட் வேக்சின் என்னடா? Pertussis. Pertussis bacteria name Bordetella. Bordetella pertussis. B-O-R-D-E-T-E-L-L-A pertussis. P வந்து small. Bordetella pertussis. So இப்போ இந்த பாக்டீரியா எல்லாமே எந்த ஃபார்ம்ல எடுப்பாங்க? inactive ஃபார்ம்ல எடுப்பாங்க. சரியா? இதோட ஆக்டிவா இருந்துச்சு அப்படினா டிசீஸ் காஸ் பண்ணிரும். அப்ப inactive-ஆ எடுத்து further nutrients அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு வேக்சினுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே. சோ இதுதான் வந்து மெடிக்கல் மைக்ரோபயாலஜி எக்ஸாம்பிள். வேற சாயில் பார்த்தாச்சு, மெடிசன் பார்த்தாச்சு, ஃபுட் பார்த்தாச்சு, வேற பயோடெக்னாலஜி அது இதுல வந்து வேற முக்கியமானது. சாயில் பார்த்தாச்சு, லேண்ட், வாட்டர் சொன்னீங்க, சீவேஜ் வாட்டர் சொன்னீங்க. ஸோ அக்வாட்டிக் மைக்ரோபயாலஜி வந்து ஸ்கோப். ஸோ அக்வாட்டிக் மைக்ரோபயாலஜில என்ன இருக்கு? several types of algae. Algae பார்த்தோம் இல்லையா? green algae, red algae, blue algae, cyanobacteria. ஸோ இதெல்லாமே வந்து அக்வாட்டிக் மைக்ரோபயாலஜில வரும். ஓகே. ஸோ அதான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அக்ரிகல்ச்சர், ஃபுட், இண்டஸ்ட்ரியல், மெடிக்கல், அக்வாட்டிக். இதெல்லாம் எழுத வேணாம், எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டாங்க. உங்களோட தெரிஞ்சுக்கிறது தான் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். மைக்ரோபயாலஜில யார் யாரெல்லாம் என்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணாங்கன்றத போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடு. நீங்க யாராச்சும் ஒரு 5 ஸ்லைடு சயின்டிஸ்ட் நேம் சொன்னீங்கன்னா அதை நம்ம இது பண்ணலாம். 12th 10th மைக்ரோபயாலஜி நேம் படிச்சிருப்பீங்க. சயின்டிஸ்ட் நேம் போட்டுருக்கீங்களா? நான் மைக்ரோபயாலஜி சயின்டிஸ்ட் அதுக்கு ரைட் பிரதர்ஸ் அதெல்லாம் சொல்லப்படாது. ஐசக் நியூட்டன். ஓகே. மைக்ரோபயாலஜி ரிலேட்டடா யாராச்சும் ஒன்று ஞாபகம் இல்லையா? ஆர்எச் டாக்டர். ஓகே. நீங்க ஜெனரலா சொல்றோம் நம்ம டெஸ்ட். சோ இதுல நெக்ஸ்ட் ஸ்லைட்ல யார் யார் தெரியும் மட்டும் பாருங்க. எல்லாமே நீங்க கேள்விப்பட்டதுதான். ஆனா இதுதான் மைக்ரோபயாலஜிஸ்ட் நமக்கு தெரியாது. எல்லாமே கேள்விப்பட்ட பேர் தான். ஆனா these scientists all are behind the emergence of microbiology. சரியா? சோ இவங்க தான் இல்லாட்டி மைக்ரோபயாலஜி இல்ல. சோ என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு ஒரு ஐடியா இருக்குமா? யாருக்காச்சும்? லூயிஸ்
Very good. Louis Pasteur who discovered the Pasteur station. Robert Hooke. Very good. Robert Hooke. Edward Jenner. Very good. Edward Jenner. Alexander Fleming. Medicine. So penicillin what is so ஒரு வேர்ட் சொல்லிருக்கீங்க வெரி குட் எல்லாமே எல்லா டிஸ்கவரியுமே வந்து கரெக்ட் சோ அதுலயே வந்து ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து நான் பார்த்துக்கலாம் சரியா நீங்க ஃபுல்லா எழுத வேணாம் மறுபடியும் சொல்றதா ஹிண்ட் ராபர்ட் ஹூக் என்ன அது மட்டும் எழுதினா போதும் பேராகிராஃப் எழுதலாம் so Robert Hooke he was the person who discovered the cell சரியா so இந்த செல் அவர் எங்க கண்டுபிடிச்சாரு அப்படினா ஒரு piece of cork